வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு சங்கு மணி பண்ண போகிறேன். சங்கு போல் இருக்கும். அப்படியே அமுக்குனா வந்துடும். இது பேர் வந்து குங்குரு பீட்ஸ். இது வந்து ஏற்கனவே காய வச்சுக்கணும், கம்பி வச்சு. இப்படி பண்ணிட்டு ஹோல் போட்டுட்டா இது சங்கு மணி. இது ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். தெரு நாய்கள் வந்து ஒரு 20 நாய், ஒரு தெருவுக்கும் ஒரு 20 நாய் இருக்குது. ஏன் இது எங்கேருந்து வந்துச்சு, ஏன் இவ்வளோ நாய்ங்க இருக்குன்னே தெரியல. அப்படியே நைட்டில் போனோம்னா நம்மளை அப்படியே சுற்றிக்குது. கடித்தா என்ன ஆகும்? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனோட ஃப்ரெண்டு குழந்தைய வந்து ஒரு 6-7 நாய் போட்டு கடிச்சு, அது பார்க்கவே கோராமையாக இருந்துச்சு. இது யாருமே கண்டுக்கிறது இல்லை. அந்த குழந்த நல்லா இருக்கான். இப்போ நான் கற்பனை பண்ண கூட பயமாக இருக்குது. அந்த அந்த நேரம் அந்த புள்ள என்ன பாடுபட்டிருக்கும். என்னையே அதே மாதிரி சுற்றிக்கிச்சு நாய் நைட்டில். என் பையன் அந்த செகண்ட் வரலன்னா மாட்டியிருப்பேன் நான். அப்பா நினச்சாலே நடுங்குது. இது யாருமே சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கேயும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. நாய் கடிச்சிச்சு, 6 நாய். சோறு போட ஆள் இல்லை நாய்க்கெல்லாம். அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் சோறு போட்டாங்க. இப்போ எல்லாம் யாருன்னா அவன் வீட்டிலையே நாய் வளர்க்குறாங்க. அதனால் அது கடிக்குது. அந்த நாயெல்லாம் பிடிச்சிட்டு போய், நாயே தேவையில்லை ஊருக்குள்ளே, என்னத்துக்கு நாய்? அதை இந்த கவர்மெண்ட்டு அதெல்லாம் கவனிக்கவே கூடாதா?